மிஸ்டர் விக்ரம் சிங்கா 90% பர்ன் ஆயிட்டாங்க. கண்டிஷன் கிரிட்டிக்கல். எனக்கு ஒரு சத்தியம் பண்றீங்களா? எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அவன் உங்க கூட இருந்த ஆபத்து தான். சத்தியம் பண்ணுங்க. உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், இவனுக்கு எந்த பிரச்சனையும் வர விட மாட்டேன். சீதா, விக்ரம் சிம்ஹா, உங்களுக்கு போன். சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ். நீ யோசிக்காம எடுத்த முடிவால உன் குடும்பம் இன்னைக்கு சின்ன பின்னமா செதஞ்சிடுச்சு. உன் பொண்டாட்டி கதைய முடிச்சிட்ட. அடுத்து உன் பையன் தான் இருக்கான், ஜாக்கிரதை. உன் பையன் என்கிட்ட இருக்கான்டா. அவனை தூக்கு மேடையில ஏத்தி உன்னை ஜெயில் கம்பி எண்ண வச்சு களி திங்க வைக்கல என் பேரு விக்ரம் சிம்ஹா இல்லடா. நான் எரிமலை வெடிச்சா புல்லு புண்டு கூட முளைக்காது. நான் பெரிய கடல்ரா. ஒரே நிமிஷத்துல எரிமலையை அழிச்சிருவேன். உனக்கு தைரியம் இருந்தா என் பையன் மேல கைய வச்சு பாரு, செத்துருவேன். உன் அழிவு இன்னில இருந்து ஆரம்பமாயிடுச்சுடா. நேரத்தை எண்ண ஆரம்பி. டாக் டாக் டாக். பாப்போண்டா. ஏய், உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு ஒரு கை குழந்தை இருக்கு தெரியுமா? இவன் எதிர்காலத்தை பத்தி நினைச்சு பாத்தியா? சேகர், உன் பையன் சாகலடா. இன்னில இருந்து இவன் தான் உன் பையன். இனிமே என் நிழல் கூட இவன் மேல படாது. உங்களுக்கு துணையா சுப்பு இருப்பான். நீங்க கிளம்புங்க. கிளம்புங்கன்னு சொல்றேன்ல. சுப்பு, என்ன சார் இது? ஜாக்கிரதை. இந்த விசாரணையின் முடிவில் சரியான ஆதாரங்கள் இல்லாத காரணத்தால் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இக்பாலை இந்த நீதிமன்றம் விடுதலை செய்கிறது. அப்பாவியான 16 வயது இளைஞன் மீது குற்றம் சுமத்திய காவல்துறையை கண்டித்து உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கும்படி காவல்துறைக்கு இந்த நீதிமன்றம் ஆணையிடுகிறது. சாரி சார். பாய், வீடு மொத்தமும் தேடி பார்த்துட்டோம். இந்த போட்டோ மட்டும்தான் கிடைச்சது. ஆனா இவன் எங்க இருக்கான்னு தெரியல. என்னடா கதை சொல்றீங்க? தேடுங்க பாய், எல்லா இடமும் தேடுங்க. சந்து பொந்து எல்லா இடமும் தேடுங்க. எனக்கு அவன் வேணும்டா. அவனோட ரத்தத்தை என் பையனோட சமாதியில தெளிச்சாதான் என் பையனோட ஆத்மா சாந்தி அடையும். போகலாம்.